சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய லால் சலாம் புது ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பொங்கலுக்கு ரிலீஸுன்னு சொல்லி எல்லா ப்ரொமோஷனும் பொங்கலுக்கு பண்ணி அதுக்கடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லைங்கிறத சொல்லாமலே வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து 2 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கேப்டன் மில்லர் இன்னொரு படம். ஆனால் இப்போ தான் வந்து எப்போ ரிலீஸ் டேட்டு புது ரிலீஸ் டேட்டுங்கிறதே சொல்கிறாங்க. இது போன கம்பெனிங்கிறது லைக்கான்னு சொல்லி நம்ம ஃபேன்ஸ்லாம் திட்டுவாங்க. திட்டும்போதெல்லாம் வந்து திட்டாதுங்கப்பா திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அப்பப்போ சமாளிப்பேன். அதெல்லாம் வந்து இப்போ தான் தெரியுது எதுக்கு திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து லால் சலாம் படத்துடைய புது ரிலீஸ் டேட் February 9 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ February 9 இந்த படத்துடைய ரிலீஸ் சரிங்களா, லால் சலாமுடைய புது ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ சும்மா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு டீசர் மாதிரி விட்டுறா நல்லாயிருக்கும். ஆனால் டீசர் விட்டாங்க புதுசாக. அது என்ன டீசர் தெரியுமா? ஆல்ரெடி விட்ட டீசரே புது டீசர் கூட கிடையாது. ஆல்ரெடி விட்ட தலைவர் பர்த்டேக்கு விட்ட டீசரை திரும்ப ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் டேட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கர்மம்னு தெரியல, எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை. ஸோ இந்த பொங்கலுக்கு ஏன் இந்த லைக்கா லால் சலாம் வரலங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஏன்னா வந்து தெலுங்கில் பெரிய 2 படம், தமிழில் வந்து அயலான் அது இது, ஸோ கேப்டன் மில்லர். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா கேப்டன் மில்லர் படத்தையும் லைக்காக தான் ரிலீஸ் பண்ணுறானுங்க. இவனுங்க தயாரிப்பில் டேரெக்டாக ஒரு படமும் ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ லைக்கா ஸோ அதனாலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அருண் விஜய் படம் ரிலீஸ் பண்ணுறானுங்க. அதனாலே இவனுங்க வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் லால் சலாமை. அதே மாதிரி இப்போ வந்து பொங்கலுக்கு இல்லைன்னு சொல்லி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ இப்போது January 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. 9 வந்து வெள்ளிக்கிழமை தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக. அதுக்கு இவங்க வந்து January 26 ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அது வேறு எதுக்கு அது விட்டாங்கன்னு தெரில. இவங்க January 9 இப்போ சரி February 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம். ஏன் February 9 இன்னொரு காரணம் இருக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து தலைவர் இந்த படம் இருக்குல்ல, டிஜே ஞானவேல் படம் வேட்டையன், அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சம்மர் மேலே ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. முடிஞ்சிச்சுன்னா எல்லா ஒர்க்கும் சூப்பராக முடிஞ்சுன்னா மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் லால் சலாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க Februaryலே. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுத்த 3 மாதம் கழிச்சு அடுத்த தலைவர் படங்கிறதுக்கு. அதுக்காக மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறதுனா எல்லா சமயமும் நடக்குமான்னு தெரியல. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோதான். February 9 அந்த டேட் ரிலீஸ் டேட். நம்மளை பொறுத்த வர ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகணும், அப்போ ரிலீஸ் ஆகணும்னு கிடையாது. எப்போ தலைவர் படம் ரிலீஸ் ஆனாலும் அதை நம்ம ஃபெஸ்டிவலாக ஆக்கிடுவோம். வழக்கம் போல் அதான் இந்த நடக்க போகுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.